இந்த இப்ப ராகு, கேதுலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் இத்தன மாசம், இத்தன வருஷம் அப்படின்னு அதோட பலன்களும் சரி, அதோட டிஸ்அட்வான்டேஜ் அதையுமே குடுக்கும். இப்ப இந்த மாந்தின்றது வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா? கரெக்ட்டா நம்ம பரிகாரம் பண்றதுனால வந்து, அந்த தீயதும் நல்லதா மாறும் அப்படின்றீங்க. இப்போ இதோட லைஃப் ஸ்பேன்ன்றது எவ்வளோ நாள் இருக்கும் மேம்? ஒரு ஒரு ராசிக்கும்? அதுதான் இப்போ நான் அகைன் வந்து லக்னத்திலயும், சந்திரனுடையும், ம். மேஷத்திலயும் மாந்தி இருக்கும்போது, நீங்க லைஃப் லாங் வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டே இருக்கணும். ஓ! ஃபர்ஸ்ட் வருஷம் மத்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வாட்டி பரிகாரம் பண்ணீங்கன்னா பரவால்ல, ம். போதும். ம். மத்த இடத்துல வந்து இப்ப லக்னத்திலயோ, சந்திரனோடயோ இருக்கும்போது, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் வந்து பரிகாரம் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த வருஷம்லேருந்து இந்த பிரேத சாபம் தான். மாந்தினா என்னன்னா வந்து பிரேத சாபம். இப்ப அதனால தான் நம்ம வந்து நெறைய வீடியோஸ் வந்து குடுக்குறோம். ம். மாந்திய பத்தி தெரியணும் அப்படின்னு. நம்ம நியர்லி வந்து ஒரு 15 இயர்ஸா வந்து மாந்திய பத்தி நெறைய ரிசர்ச் பண்ணி, ம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 இயர்ஸா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். மாந்தி ஒரு ஜாதகத்துல நீங்க கிளியர் பண்ணும்போதே, இப்போ வந்து நெறைய வந்து வேலை, ஜாப் விஷயமா வந்து ப்ராப்ளம் வருது. அந்த வேலை விஷயமா வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, திருமணத்துல வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ம். இப்ப 7ஆம் இடத்துலலாம் வந்து மாந்தி இருந்துருச்சுன்னா, ம். ஆப்போசிட் அதாவது கணவனா இருந்தா மனைவி கிட்ட இருந்தும், மனைவியா இருந்தா கணவன் கிட்ட இருந்தும் அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. நான் சொன்னேன் இல்லையா அஷ்டவர்க்க பரல், ம். அதுவும் அதுல வந்து கம்மியா இருந்ததுன்னா, மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய குடுக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. இப்ப ஒரு 4ல மாந்தினா, அது வந்து இந்த ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, 4ல மாந்தி இருக்குன்னா, ம். அந்த குழந்தை பிறந்த உடனேயே தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்ல வந்து பெரிய பாதிப்பு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப ம். டெலிவரிக்கு அப்புறமா வந்து இந்த கொடி சுத்தி பிறக்கிறது, ம். டெலிவரிக்கு அப்புறமா வந்து இந்த ஆ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு எந்திரிச்சு ம். நிக்க முடியாது. நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரது அந்த குழந்தைக்கு 4ல மாந்தி. அப்ப அந்த 4ல மாந்தி இருக்கிறவங்க வந்து அத கிளியர் பண்ணாங்கன்னா, இந்த இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு ஹெல்த் வந்து சரியாகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மாந்தி வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணுது. இது வந்து பிரேத சாபம். ப்ரீவியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜெனடிக்ல வந்து ஒரு உயிர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிஞ்சிருக்கு. ம். அப்டின்னா, அது எந்த மாரி பிரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்டிங்கிறது இந்த உங்களோட ஜாதகத்துல தெரியும்.